ஜான் ஆரோக்கியசாமி வந்து கண்டிப்பாக தேவை. அது வந்து விஜயோட ஆட்சிக்கு மட்டும் இல்லை, விஜய் பாதுகாப்பதற்கும் இந்த இந்த பதவியில் இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி உறுதுணையாக இருப்பார்ன்றது என் நம்பிக்கை. அதுக்கு காரணம் முதல் உருப்படியான ஒரு விஷயம் செஞ்சது வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இதை நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா இவர் ஜான் ஆரோக்கியசாமிக்கு வேண்டப்பட்டவர், அதனால் சொல்கிறாருன்னு இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து திரும்ப வந்து தடுமாறிட்டாருன்னு தான் இருந்தது. இதனுடைய விளைவு எங்கே போய் நிற்கும்ன்றது தெரியல. ஒரு பக்கம் ஆராசா வந்து ஆபாச அறிக்கையை வந்து விட்ரா பண்ணிக்கிட்டாரு, வேறு ஒரு புதுசாக ஒரு அறிக்கையை விட்டுருக்கிறாருன்னு வச்சுங்களேன். இது எங்கே போகும் என்ன ஆகும்ன்றது தெரியல. ஏன்னா 2029 தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் வந்து கண்டிப்பாக விசிகா வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 குறைஞ்சிருச்சு. உள்ளபடியாக சொன்னால் சில பேருக்கு சொன்னால் கசப்பாக இருக்கும். இந்த பணம் வாங்கிக்கின்னு கூட்டணி வச்சாலே தடுமாற்றம் தான். இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் இந்த உதிரி கட்சிகள்லாம் இந்த திமுகவில் போயிட்டு இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு கூட்டணி வச்சுருக்க விளைவு இன்றைக்கி கடந்த காலத்தில் நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். இதே ஆதவர்ஜனா பிளாக்மெயில் பண்ண கதைலாம் இருக்குது. 20 பேர் வந்து இருக்கிறீங்க, மீதி எல்லோரும் இங்கே வந்துட்டாங்க. நீங்கள் இப்போ கிட்டத்தட்ட அந்த 20 பேர் சேர்ந்து கிட்டத்தட்ட வந்து ஏற்கனவே திமுக அரசில் அடமானம் வச்ச மாதிரி தான் இருந்தீங்க. இப்போ இது அடமானத்தை தாண்டி ஏதோ லீஸுக்கு விட்ட மாதிரி இருக்க போகிறீங்க விசிகாவை பொறுத்த வரைக்கும். மெட்ராஸ் மெயில் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஆலோசகராக திரு ஜான் ஆரோக்கியசாமி நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் ஒருவர் அரசுக்கு பொது நிர்வாகத்துக்கு ஆலோசகராக ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவரை பற்றி எனக்கு தெரியாது. என்னிடம் பழகிய வரை நல்ல மனிதர், நாகரிகமான மனிதர், இது எல்லாத்தையும் தாண்டி மிக சிறந்த அறிவாளி. ஒரு முதலமைச்சருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு ஆலோசனை சொல்வதற்கு தகுதியான நபர்னால் அது நிச்சயமாக வந்து ஜான் ஆரோக்கியசாமி சொல்ல முடியும். காரணம் வந்து அவரோட வந்து நான் பழகிய காலகட்டங்களில் அவருடைய அறிவாற்றலை கண்டு வியந்திருக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து மிக புத்தி கூர்மை உள்ளவர். ஒரு புறம் இது இருந்தாலும் இப்போது விஜய் அவர்களுக்கு வந்து இந்த ஆலோசகர் நியமிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜோசியக்காரரை கொண்டு வந்தாங்க, தெரியும் உங்களுக்கு. அந்த ஜோசியக்காரன் வந்து எப்படிப்பட்டவன்றது நீண்ட காலம் தமிழ்நாட்டில் அரசியலில் பயணிக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதிமுக காலகட்டத்தில் அவர் எப்படி செயல்பட்டார் எல்லாமே தெரியும். இன்றைக்கி எப்படியோ புஷியானது தொடர்பாக எப்படியோ பிடிச்சி ரசிட்டார், விஜய்கிட்ட ரீச் ஆகிட்டார்னு வச்சுங்களேன். விஜய்கிட்ட ரீச் ஆகிறது ரொம்ப கஷ்டம், புஷியானதை பிடிச்சா ரீச் ஆகிடலான்ற அந்த ஒரு இதில் வந்து அவர் ரீச் ஆகிட்டார். அது ஒரு கட்டத்தில் வந்து அவர் நியமனம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அரசியல் ஆலோசகராக அதுக்கப்புறம் வந்து எதிர்ப்பை தொடர்ந்து விட்ரா பண்ணிக்கிட்டார் வச்சுங்களேன். அது ஒரு நல்ல விஷயந்தான். அது உண்மையிலே அப்படி பண்ணது நல்லது. காரணம் என்னென்னா, இந்த ஜோதிடம் இதெல்லாம் வந்து நம்பக்கூடாதுன்னு இல்லை, அவங்க நம்புறவங்க விருப்பம்தான். ஆனால் அதை ஓரளவுக்கு தான் நம்பணும். இங்கே வெற்றி பெற்றது முதலமைச்சருடைய கடந்த கால உழைப்பு. இந்த நிகழ்காலத்தில் அரசியல்வாதியாகி பெருசாக எதுவும் உழைக்கலை. கடந்த காலத்தில் வந்து ஒரு சினிமாவில் வந்து பயணப்பட்ட அந்த வெற்றி படத்துலேருந்து நான் சொல்கிறேன், அதில் மிகப்பெரிய உழைப்பு இருக்குது. சினிமா காலத்தில் பயணித்த காலத்தில் அவருக்கு மிகப்பெரிய உழைப்பு இருக்குது. அந்த உழைப்பு தான் இப்போ வந்து வேறு வகையில் வந்து அவர் வந்து உயர்த்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வேறு ஒரு துறையில் உயர்த்தி இருக்குது. அப்படி தான் நம்ம அதை எடுத்துக்கணும். ஸோ அதனால் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்களுக்கு வந்து கடந்த காலத்தில் வந்து அது எம்ஜிஆர் காலத்தில் வந்து அரசியல் ஆலோசகர், உடன் இருந்த அமைச்சர்கள் தான், குறிப்பிட்டு யாரையும் நம்ம வந்து சொல்ல முடியாது. அமைச்சர்கள் அத்தனை பேருமே அறிவார்ந்தவர்களாக இருந்தாங்க. அதாவது கலைஞர் அவர்கள்ட்டேருந்து பிரிஞ்சு வந்து தனி கட்சி தொடங்கின பிறகு உடன் இருந்தவர்கள் எல்லாருமே வந்து மிகப்பெரிய அறிவாளிகள். அப்படி தான் அவங்களோட பயணித்தாங்க. சரிபாதியாக வந்து செங்குத்தாக புலந்து தான் வந்து திராவிட இயக்க தலைவர்கள் வந்து எம்ஜிஆர் பின்னாடி போனாங்க. அதில் இருந்த அறிவாளிகள் இருந்ததுனால பண்டுரி ராமச்சந்திரன், நாவலர் நெடுஞ்செழியன், ராமவீரப்பன், இது போன்ற அறிவாளிகள் உடன் இருந்ததுனால அவருக்கு வந்து இந்த அரசியல் ஆலோசகர்கள் இந்த மாதிரி அவசியம்லாம் இப்போ தேவைப்படவே இல்லை. ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து உங்களுக்கு தெரியும்னு கேட்டால் வந்து பெரிய அறிவாளிகள் உடன் இல்லைன்னா கூட ஆரம்ப காலத்தில் இருந்தாங்க. இதே நாவலர் நெடுஞ்செழியனா ஆரம்ப காலத்தில் இருந்தால் கூட மிகப்பெரிய வந்து ஒரு அரசியல் ஆலோசகராக வந்து இருந்தது யாருன்னு தெரியும் உங்களுக்கு, சோ ராமசாமி. சோ ராமசாமியோட எல்லா அறிவுரைகளும் கேட்பாங்க. அறிவுரை கேட்காத நேரங்களில் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய அவங்களுக்கு வந்து ஃபால் டவுன், அதான் நிறைய முறை விழுந்திருக்கிறாங்க. சோ ராமசாமியோட வந்து அந்த அறிவுரை எப்போல்லாம் வந்து கேட்க தவிர்க்கிறாங்களோ தன்னிச்சையாக செயல்படுறாங்களோ அப்போல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி வந்து நிறைய டவுன் ஏற்பட்டிருக்கு, அது இறங்குமுகம் ஏற்பட்டிருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும். இப்போது விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும்
உடன் இருக்கக்கூடியவர்கள் வந்து யாரும் பெரிய அறிவாளின்னு சொல்லவே முடியாது. ஆதவர்ஜுனா உட்பட சேர்த்தே நான் சொல்கிறேன். உடன் இருக்கக்கூடியவர்கள் வந்து யாரும் வந்து பெரிய அறிவாளிலாம் சொல்ல முடியாது. அதாவது ஒரு அரசை வழிநடத்தக்கூடிய அல்லது ஒரு முதலமைச்சரை வழிநடத்தக்கூடிய அளவுக்கு அங்கே நிதானமும் பொறுமையும் வேணும். அறிவாற்றல் மட்டுமே கிடையாது. இப்போ ஆதவர்ஜுனாவுக்கு கொஞ்சம் அறிவாற்றல் இருக்கலாம். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசை வழிநடத்துவதற்கும் ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் வழிநடத்துறதுக்கும் முதலமைச்சரை வழிநடத்துறதுக்கும் அது உதவாது. அப்போது இந்த இடத்துல வந்து ஜான் ஆரோக்கியசாமி பொறுத்த வரைக்கும் அவருடைய வந்து கடந்த கால கெரியர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்த்திங்கன்னா நிறைய அவருடைய ட்ராக் ரெக்கார்டு வந்து வேறு லெவலில் இருக்குது. அது நீங்கள் போய் இணையத்தில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி இந்த வெற்றி கிடைச்சதுக்கு ஜான் ஆரோக்கியசாமி கடுமையான உழைப்பு இருக்குது. எந்த சூழ்நிலையும் உணர்ச்சி வசப்படாத ஒரு மனிதர் அவர். அதுதான் அங்கே ப்ளஸ்ஸே. என்ன சுச்சுவேஷனாலும் நிற்கிற பூமி, நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன், நிற்கிற பூமி ரெண்டாக உடஞ்சாலும் மனுஷன் அதிராமல் நிற்பார். வானம் மேலே ரெண்டாக உடஞ்சி துக்குனராக உடஞ்சி அவர் தலையில் விழுதுனா கூட பார்த்தீங்கன்னா வந்து நிதானமாக இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அவர். எதையும் வந்து எமோஷனலாக அணுகக்கூடிய இருக்கிறது, ரொம்ப நிதானமாக தீர்க்கமாக அணுகக்கூடிய மனிதர் எனக்கு நல்லா தெரியும். நான் பழகின வச்சு சொல்கிறேன் ஒரு பக்கம் இது. அப்போ இந்த இடத்துல வந்து ஜெயலலிதாவுக்கு வந்து இடத்த வந்து எப்படி ஃபில் பண்ணாரோ, ஜெயலலிதாவுக்கு ஆலோசகராக வந்து எப்படி ஃபில் பண்ணாரோ அந்த இடத்துல தான் வந்து பார்த்தா இவரும் இருக்கிறாரு. அன்றைக்கி ஜெயலலிதாவுக்கு பின்னாடி வந்து ராமசாமி இருந்தார். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜான் இருக்கிறார். அவ்வளோதான் நம்ம இந்த சொல்ல முடியும். இது எதுக்குன்னா கண்டிப்பாக விஜய்க்கு தேவை. இது காரணம் என்னென்னா அதுக்கு ஒரே வரியில் சொல்லிட்டு போயிடுறேன். விஜய் அவர்கள் வந்து நேற்று இருந்த ஸ்டேட்டஸ் வேறு, இன்றைக்கி இருக்கிற ஸ்டேட்டஸ் வேறு, முற்றிலுமாக வேறு, எங்கேயோ வேறு லெவல் அப்படின்னு சொல்லலாம். வேறு லெவல் அப்படி. ஏன்னா அதுக்கு காரணம் என்னென்னா யாரும் எதிர்பாராத வெற்றி. அந்த வெற்றி வந்ததுக்கான பல காரணங்கள் சர்ச்சையாக இருந்தாலும் கூட அது வந்து எதுவுமே நான் சொன்ன கருத்துக்கள் வந்து பின்வாங்கலை. ஆனாலும் கூட விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களுக்கு ஏற்பட்ட மாதிரியான ஒரு முடிவு ஏற்படக்கூடாது, ஜெயலலிதா அவர்களுக்கு ஏற்பட்ட மாதிரியான ஒரு முடிவு ஏற்படக்கூடாது. அதுக்கு காரணம் கேட்டால் ஜெயலலிதா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப பின்னணி இல்லாமல் இருந்தாங்க. யார்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து விசுவாசம் இருக்கும், யார்கிட்ட உண்மையாக இருப்பாங்கன்றத கடைசி வரைக்கும் அவங்களுக்கு வந்து அது தெரியாமையே போயிடுச்சு. அவங்களுடைய முடிவு ஏற்பட்டதும் கிட்டத்தட்ட அப்படி தான். இப்போது அடுத்த கட்டமாக விஜயகாந்த் அவர்களுக்கு தெரியும், ஒரு சரியான அரசியல் ஆலோசகர் இல்லாதனால தான் வந்து விஜயகாந்த் அவர்களால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் காய் நகற்றல்கள் எதுவும் பண்ண முடியாமல் மனைவியும் மைத்திரனும் சொல்கிறது தான் வந்து ஒரு வேதவாக்காக எடுத்து செயல்பட்டார். தனியாக தனக்குன்னு ஒரு அரசியல் ஆலோசகராக இல்லவே இல்லை. முழுக்க முழுக்க அரசியல் ஆலோசகர்கள் யாருன்னா மனைவி, மைத்துனர், இவங்க தான் இருந்தாங்க. ஸோ விஜயகாந்த் அவருடைய முடிவு வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்படி தான், அதனால தான் ஆயிடுச்சு. ஸோ அந்த சுச்சுவேஷனில் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடாது. விஜய் அவர்கள் வந்து தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தால் கூட, குடும்பமே இணைந்தால் கூட ஒரு அரசியல் ஆலோசகர் இப்போ கண்டிப்பாக தேவை. இன்றைக்கி நரேந்திர மோடி வந்து இன்றைக்கி வந்து 3 முறை வந்து ஆட்சியில் இருக்கிறாருன்னா அது காரணம் வந்து வியூக அமைப்பாளர்கள் தான். இந்தியா முழுவதும் இருக்கிற வியூக அமைப்பாளர்கள், அடுத்ததாக இருக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவன முதலாளிகள். அப்போது இந்த இடத்துல வந்து என்ன தான் கார்ப்பரேட் நிறுவன முதலாளிகள் வந்து ஆதரவு இருந்தாலும் கூட வியூக அமைப்பாளர்னு ஒருத்தர் வந்து கண்டிப்பாக வேணும். இது வந்து ஒரு அரசியல் வியூகம்ன்றதை தாண்டி இன்றைக்கி அரசுக்கே ஒரு வியூகம் தேவைப்படுது. இந்த அரசு எந்திரம் இயங்கிறதுக்கே ஒரு வியூகம் தேவைப்படுது. ஸோ அதனால் ஜான் ஆரோக்கியசாமி வந்து கண்டிப்பாக தேவை. அது வந்து விஜயோட ஆட்சிக்கு மட்டும் இல்லை, விஜய் பாதுகாப்பதற்கும் இந்த பதவியில் இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி உறுதுணையாக இருப்பார்ன்றது என் நம்பிக்கை. அதுக்கு காரணம் ஒரே ஒரு லைன் தான். நான் அவரோட பழகும்போது நான் பார்த்தது வந்து நான் கேட்டேன்னா, விஜயை விட்டு கொடுக்காத அந்த விஜய் அவர்களை விட்டு கொடுக்க மாட்டார். அந்த இது நான் பார்த்துருக்குறேன். அந்தளவுக்கு விசுவாசமாக இருந்தார்ன்றது உண்மை. அந்தளவுக்கு மரியாதையுமாக இருந்தார், விசுவாசமும் இருந்தது. அவர்கிட்ட நான் பார்த்தேன். ஒரு முறை கூட அவர் விஜய்னு பேரை சொன்னதே கிடையாது. அவருன்னு தான் பேசுவார். என்கிட்ட பேசும்போதெல்லாம் அவர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எப்படி வீட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா சில மனைவிகள்லாம் நான் சொன்னால் பேரை சொல்ல மாட்டாங்க, கணவர் பேரை அவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மரியாதைக்காக, அது மரியாதை நிமித்தமாக நான் சொன்னால் பேரை சொல்ல மாட்டாங்க. யாராவது இப்போ வந்து கணக்கெடுக்கிறவங்க வந்தாங்கன்னா கூட பேரை சொல்கிறதுக்கு அவங்க பேர் சொல்லாமல் பிள்ளைகளை பேர் சொல்லுவாங்க, அப்பா பேர் சொல்லு அப்படின்வாங்க. பேரை கூட சொல்ல மாட்டாங்க. அது வந்து அன்றைக்கி இருந்த காலகட்டத்தில் மனைவிகள் அப்படி இருந்தாங்க. அது மரியாதை நிமித்தமாக பேரை சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி இவர் மரியாதை மற்றும் அது வெளியே தெரிய வேணான்றதுக்காக கேட்டால் பெரும்பாலும் விஜயின் பேரையே சொல்ல மாட்டார், அவருன்னு தான் சொல்லுவார். சரிங்களா? அதனால் வந்து இப்போ வேணால் வசதி இருக்குது, இப்போ வேறு மாதிரி மாற்றி சொல்லலாம். இப்போ சிஎம்னு சொல்லலாம். சரிங்களா? அவர் சொல்ல மாட்டார், சிஎம் சொல்லுவார். ஆனால் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நானே கூட பல முறை விஜய்னு பேச சொல்லியிருக்கிறேன். ஆனால் ஒரு தடவை கூட அவர் வந்து என்கிட்ட பேசும்போது கிட்டத்தட்ட ஒரு 50-60 முறை பேசியிருப்பார். ஃபோனில் பல மணி நேரம் பேசியிருக்கிறாரு, நேரில் பேசியிருக்காரு. ஒரு முறை கூட அவர் பேரை கூட உச்சரிச்சல. அதனால் விசுவாசம் மிகுந்தவர் ஜான் ஆரோக்கியசாமி. அதனால் அவர் சரியான பதவி அவர் கொடுக்கப்பட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த அரசு ஆரம்பித்து முதல் உருப்படியான ஒரு விஷயம் செஞ்சது வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இதை நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா இவர் ஜான் ஆரோக்கியசாமிக்கு வேண்டப்பட்டவர், அதனால் சொல்கிறாரு இருப்பாங்க. இப்போ நான் சொல்கிறதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. அதனால் நான் சொல்கிறேன்,
இது உள்ளபடியே நல்ல முடிவு. இது விஜய் எடுத்த முடிவு, முதலமைச்சர் எடுத்த முடிவு நல்ல முடிவு. இப்போ அடுத்த கட்டமாக வந்து இப்போது விசிகாவோட நிலைமை என்னென்னு பார்க்குறோம். அண்ணன் திரும்ப வந்து ஏன் இப்படி வந்து தடுமாறுறாரு? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திமுகலையே கடுமையான விமர்சனத்தை வைக்கிறாங்க. வந்து அதுவும் குறிப்பாக ஆராசா யாருன்னு தெரியும், ஒடுக்கப்பட்ட வகுப்பை சார்ந்தவர். அவரே என்ன சொல்கிறாருன்னா வந்து ஆபாசமான ஒரு கருத்தை சொல்கிறாரு. கிட்டத்தட்ட நேரடியாக சொல்லணும்னா வேசின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. ரொம்ப ஆபாசமான ஒரு வார்த்தை. பூ முடித்தவர் இருக்க வேறு ஒருவரிடம் தொடர்பாடுற மாதிரிலாம் ஒரு போட்டிருக்கிறாரு. அது ரொம்ப அசிங்கமாக ஆபாசமாக இருந்து, அது இனிமேல் வந்து ஆராசாவை நீங்கள் வந்து ஆராசான்னு சொல்கிறத விட ஆபாச ராசான்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருக்குது அவருடைய கருத்து. ஒரு வகையில் இது ஒரு பக்கம் தான் திருமாவர்கள் மீது இந்த கருத்து வச்சது வந்து சரியாக தப்பான்னு பார்த்தீங்கன்னா, ஆபாச கருத்துக்களை ஏற்க முடியாது. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசியல் அறம் என்பது இருந்து திருமா விலகிட்டார். திருமா மட்டுமா விலகினார் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. ஆமாம், திருமா மட்டும் விலகலை, அதில் முஸ்லீம் லீக்கும் விலகி இருக்குது, கம்யூனிஸ்டுகளும் விலகி இருக்கிறாங்கன்னு தான் நான் சொல்லணும். அறம் என்பது, அரசியல் அறம் என்பது திமுகவோட கூட்டணி வச்சதுனால, அவங்களுடைய வாக்குகளையும் சேர்ந்து பெற்றதுனால இவங்க திமுகவோட தான் பயணிக்கணும். அப்படி திமுகவோட பயணிக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா விலகி இருக்கலாமே தவிர எதிரணிக்கு அப்படியே போய் வாக்களிக்கிறது, ஆதரவளிக்கிறது, வெற்றி பெற வைக்கிறது, ஆட்சியை வந்து பார்த்திங்கன்னா வந்து உறுதியாக நிலைநாட்டுறதுன்றதெல்லாம் வந்து இது மக்களுடைய எண்ணத்துக்கு மக்கள் வாக்களித்த அந்த என்ன சொன்னால் அந்த முறைக்கு எதிரான நடவடிக்கை தான் எடுத்துருக்கிறா. அது திருமா எடுத்தாலும் தவறு தான், கம்யூனிஸ்ட் எடுத்தாலும் தவறு தான், முஸ்லீம் லீக் எடுத்தாலும் தவறு தான். இப்போ இந்த சுச்சுவேஷனில் ஒரு கேள்வி நேற்றைய தினம் கேட்கப்படுது. அமைச்சரவையிலே நீங்கள் பங்கேற்கிறீங்களே, கூட்டணியில் நீங்கள் இருப்பீங்களான்னு சொன்னால் அப்போவும் தடுமாறுறாரு. 2 நாள் அவகாசம் வேணுன்றாரு, 2 நாள் கழித்து முடிவெடுப்போன்னு சொல்கிறாரு. ஸோ ஒரு வகையில் நீங்கள் வந்து போய் ஒரு இடத்துல போய் சேர்றீங்கன்னு சொன்னால் அங்கே உறவு முடிச்சுக்கிட்டு போகிறதுல சேர்தானே அது சரியாக இருக்கும். இப்போ இது எப்படி தெரியுமா இருக்குங்களா உங்களுக்கு? ஒரு இடத்துல நீங்கள் வந்து இப்போது சில பேர் இருக்கிறாங்க, முதல் மனைவியை டைவர்ஸ் பண்ணாமல் 2வது மனைவி போய் வந்து பார்த்தோம் கோயிலில் போய் தாலி கட்டுவான், இல்லை ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ஏதோ ஒன்று கல்யாணம் பண்ணுவோம், அதிகாரம் சட்டப்பூர்வமாக கல்யாணம் பண்ணிடுவான். ஆனால் அது செல்லாது, அப்படி தான் இருக்கும். அப்புறம் சிக்கலில் மாட்டிப்பான். கிட்டத்தட்ட ஏற்கனவே உங்களோட வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் இங்கே வந்து ஒரு ராசா குறிப்பிடுறது இதுதான். சரிங்களா? அது சரி, நான் எடுத்துக்க மாட்டேன், பட் ஆபாச வார்த்தை தான். ஆனாலும் என்னென்னா ஒரு இடத்துல வந்து உறவு முடிச்சுக்கணும்ல, விவாகரத்து பண்ணிட்டு தானே இன்னொருத்தர் போய் கல்யாணம் பண்ணிக்கணும், அதானே சரி. அப்போ நான் அங்கேயும் வந்து நான் இருப்பேன், இங்கேயே நான் உறவில் இருப்பேன், அங்கேயே நான் கூட்டணியில் இருப்பேன்னு சொன்னால் அப்போ அது வந்து தவறானதான் ஆகிடுது. அந்த உறவு தவறான உறவு இல்லை. ஒரு இடத்துல உறவு முடிச்சுக்கிட்டு இன்னொரு இடத்துல போய் நீங்கள் வந்து சேரணும், அதுதான் கரெக்டு. சேர்றதுக்கு முன்னாடி உறவு முடிச்சுக்கணும், அதுதானே சரி. ஸோ அந்த இடத்துல வந்து திரும்ப வந்து தடுமாறிட்டாருன்னு தான் இருந்தது. இதனுடைய விளைவு எங்கே போய் நிற்கும்ன்றது தெரியல. ஒரு பக்கம் ஆராசா வந்து ஆபாச அறிக்கையை வந்து விட்ரா பண்ணிக்கிட்டாரு, வேறு ஒரு புதுசாக ஒரு அறிக்கையை விட்டுருக்கிறாருன்னு வச்சுங்களேன். சொன்னது தான். இதெல்லாம் வந்து திமுக தலைமைக்கு தெரியாமலாம் வந்து சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது வழக்கம் போல் திமுக தரப்பில் இருந்து ஒரு கண்டிச்சு மாதிரி ஒரு பூசணா மாதிரி ஒரு அறிக்கை விட்டுருக்குறாங்க. யாரும் நீங்கள் தனிப்பட்ட கருத்துக்களை தெரிவிக்காததான் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ தனிப்பட்ட கருத்தை தெரிவிச்ச மீது ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்கன்னா அதெல்லாம் கிடையாது. அப்போனா இதெல்லாம் வந்து கேட்டால் நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், அணைக்கிற மாதிரி அணைக்கிறேன்ற மாதிரி கதை தான். அழுகிற மாதிரி அணைக்கிற மாதிரி அணைக்கிறேன்ற கதை தான். இதெல்லாம் காலகாலமாக நம்ம பார்த்துருக்குறோம். ஏற்கனவே கலைஞர் பல முறை காது குத்தி அந்த காது ஓட்டையாகி அதுக்குள்ளே ஒரு ஆளே உள்ளே நுழைஞ்சு போய் வர அளவுக்கு ஆயிடுச்சு. அதனால் இனிமேலாம் நம்ம ஏமாற்ற முடியாது. இதெல்லாம் தெரிஞ்சு தான் அறிக்கை வர்றது. ஸ்டாலின் தெரியாமலாம் அறிக்கையெல்லாம் கிடையாது, தெரிஞ்சு தான் விடுறது, தெரிஞ்சு தான் திட்டம் சொல்கிறது. அதெல்லாம் தெரியலையா? ஒடுக்கப்பட்ட வகுப்பை சார்ந்தவரை வச்சு இன்னொரு ஒடுக்கப்பட்ட வகுப்பை சார்ந்தவர் தலைவரை திட்டணும்னா இதெல்லாம் காலகாலமாக செய்த நடவடிக்கை தான். இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கணும் திமுக தரப்பில், புதுசாக திங்க் பண்ண ஏதாச்சும். ஸோ அதனால் யாரும் இங்கே ஏமாற தயாராக இல்லை. ஒரு பக்கம் இது. இன்னொரு பக்கம்னு கேட்டால் கண்டிப்பாக இதனுடைய விளைவு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த அரசியல் மாற்றங்கள் இப்படிலாம் நடக்கிறது, இது எங்கே போகும் என்ன ஆகுன்றது தெரியல. ஏன்னா 2029 தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் வந்து கண்டிப்பாக விசிகா வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 குறைஞ்சிடுச்சு. ஸோ இதில் விளைவு என்ன நடக்கும்? திமுக தரப்பு இதை எடுத்துக்குமா? தலித்து வாக்கு வங்கியை வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படி பெறுறது அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா எங்கேயாவது எஞ்சி இருக்கிற கட்சிகள் வந்து ஒரு புதிய கட்சி உருவாக்கக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது. அது புதிய கட்சின்றது இந்த விசிகாவை பிளவுபட்டு ஒரு அணியை கூட உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விசிகா உடையறதுக்கான வாய்ப்பு இந்த சூழலில் இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். ஆனாலும் திரும்ப ஒருவர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒரு அடையாளமாக பார்க்கப்பட்டார். அதனால் இன்றைக்கி வந்து அந்த பொலிவு காணாமல் போனதுக்கு காரணமே என்னென்னா, உள்ளபடியாக சொன்னால் சில பேருக்கு சொன்னால் கசப்பாக இருக்கும், இந்த பணம் வாங்கின்னு கூட்டணி வச்சாலே தடுமாற்றம் தான். இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் இந்த உதிரி கட்சிகள்லாம் இந்த திமுகவில் போயிட்டு இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு கூட்டணி வச்சுருக்க விளைவு இன்றைக்கி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஒரு முடிவெடுக்க முடியாமல் தடுமாறதுலாம் எதுக்கு? கம்யூனிஸ்டுகள் வேகமாக போய் வந்து கூட்டணியில் அமைச்சு கூட்டணியில் வந்து ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க.
ஆனால் இந்த ஆதரவுக்கும் டிலே பண்ணார். அதுக்கு பிறகு ஆதரவு டிலே பண்ணுறது இல்லாமல் கேட்டால் இப்போ அந்த அமைச்சரவை பதவி ஏற்கிறதுக்கும் டிலே பண்ணுறாரு. இப்போ கூட்டணியில் நீங்கள் இருக்கிறீங்களா இல்லையான்னு கேட்டால் அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து 2 நாள் கழித்து சொல்கிறேங்கிறாரு. ஸோ திரும்ப ஒரு சமரசமற்ற தலைவர்ன்றதெல்லாம் இனிமேல் சொல்லவே முடியாது. ரொம்ப அசிங்கப்பட்டு தான் இருக்கிறார். எந்த இடத்துலையுமே அவருக்கு ஒரு நிலையான ஒரு முடிவு இல்லாதனால ஒரு பக்கம் கட்சிக்காரங்களும் பேசுகிறத பார்க்குறோம், இன்னொரு பக்கம் மாற்று கட்சியிலும் பேசுகிறான். சரி, இப்போ போயிருக்கீங்க இந்த டிவிகேலையாவது உங்களுக்கு இப்போ உரிய மரியாதை வழங்கப்படுமா? இன்றைக்கி வழங்கப்படுது சார், நாளைக்கு என்ன நிலைமைன்னு தெரியல. இன்றைக்கி வன்னியரசு போய் இப்போ கட்சியில் 2வது நபராக அடையாளம் காணக்கூடிய நிலையில் இன்றைக்கி வன்னியரசு இருக்கிறார். அவரை பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு அமைச்சர் பதவி, அது என்ன பெரிய ஒரு பதவின்னு தெரில. ஏதாவது வலிமையான சட்டத்துறை அமைச்சர் இல்லை பார்த்திங்கன்னா வருவாய்த்துறை அமைச்சர் நிர்வாகத்தை பண்ணக்கூடிய கொடுத்தா பரவாயில்ல. சமூக நீதினு ஒரு துறை, அந்த சமூக நீதி என்ன பாதுகாப்பாருன்றது தெரியலாங்க. என்ன இவங்ககிட்டயே சமூக நீதி இருக்கான்னா கண்டிப்பாக கிடையாது. கடந்த காலத்தில் நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். இதே ஆதவர்ஜனா பிளாக்மெயில் பண்ண கதைலாம் இருக்குது. 20 பேர் இருக்கிறீங்க, மீதி எல்லோரும் இங்கே வந்துட்டாங்கன்னு நீங்கள் இப்போ கிட்டத்தட்ட அந்த 20 பேர் சேர்ந்து கிட்டத்தட்ட ஏற்கனவே திமுக அரசில் அடமானம் வச்ச மாதிரி தான் இருந்தீங்க. இப்போ இது அடமானத்தை தாண்டி ஏதோ லீஸுக்கு விட்ட மாதிரி இருக்க போகிறீங்க விசிகாவை பொறுத்த வரைக்கும். ஸோ என்ன நடக்குதுன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.